நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல். நண்பர்களே இனி நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோன்னா ஸ்பைடர் ஃபைட்டர் 3 தான். இது நம்ம ஆல்ரெடி கேம் பிளே போட்டிருப்போம். இது ஏன் இன்னொரு தடவை போட்டிருக்கேன்னா இப்போ அப்டேட் வந்திருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன் நண்பர்களே, இதில் வந்து அவெஞ்சர்ஸ் டவரும் இருக்குது, அப்புறம் பிளாக் ஸ்பைடர்மேனும் இருக்கான். இப்போ போய் வாங்கிட்ட டேய் என்னடா கர்ம முச்சோனே, டேய் என்னடா மண்ணெல்லாம் காக்கி நண்பர்களே டான்ஸ் ஆடுறான் நண்பர்களே இவன். டேய் என்னை வெறுப்பேற்றத்துக்குனே வந்துக்கிறியாடா நீ? ஐய எப்படி சோறு தான் தம்பியா இல்லை வேறு ஏதாவது தம்பியா? மண்ணை கக்கி வைக்கிறான் நண்பர்களே. அதுலேயே ஜாலியாக விளாட்றான். ஸ்பைடர்மேனுக்கும் வந்துச்சு. எப்போவுமே அவெஞ்சர்ஸ் டவர் வந்து எல்லாருக்கும் சொந்தமானது தானே நண்பர்களே. இதில் வந்து இது ஸ்பைடி டவரு. அதனால ஸ்பைடி டவர்னு கேட்டிங்கன்னா நடுவில் பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய எஸ். இப்போ நம்ம டெட்பூல் கிட்டே போய் கேட்கலாம். டெட்பூல் நீ வந்து இந்த கத்தியை வச்சுன்னு விற்ற காட்டுறதுனா வெளில போய் விற்ற காட்டினா 10 ரூபாவாச்சு காசு தருவாங்க. இங்கே வந்துட்டு டான்ஸ் ஆடுனுக்கிறியா? என்னடா அது உட்காந்துன்னுக்குற? என்னடா போ நண்பர்களே சுட்டா நண்பர்களே என்னோட மிஷினை கத்துறா நண்பர்களே வேணும்னே சுட்டு நண்பர்களே. அது நான் கஷ்டப்பட்டு செஞ்ச மிஷின்ரா. ஒரு 2 செகண்டில் என்ன பண்ணுற நண்பர்களே? மறைக்க பார்க்குறான் நண்பர்களே. டெட்பூல் பையா நண்பர்களே அவன் மறைச்சிட்டான் நண்பர்களே. அந்த சுட்டு உடச்சது இங்கே பாருங்கள் கேப்டனு. அவனே செத்துட்டான்டா ஆல்ரெடி. அவனை போய் அச்சு இதை பார்த்தீங்களா டான்ஸை பாருங்களேன் நண்பர்களே. என்ன நண்பர்களே இவனுங்க பைத்தியக்காரனுங்க மாதிரி பண்ணுகிறானுங்க. கேப்டன் போடா. ஐயோ நண்பர்களே அச்சு. என்னடா பண்ணுறீங்க? யார் அது? கேப்டன் அவன் பாருங்களேன் கண்டுக்காமல் போகிறானோ. அது பார்த்தாலே நண்பர்களே. ஆனால் ஸ்பைடர்மேன் டவரில் ஸ்பைடர்மேனுக்கு மரியாதை கொடுக்காத இடம் போல் இது. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம அல்கு கிட்ட பேசலாம். அல்கே ஒரு காப்பி போடு. சவர்மாவே போட்டு கொடுத்துட்டான் நண்பர்களே அவன். தம்பி தேங்க்ஸ்ரா தம்பி, ரொம்ப நன்றிடா. அவ்வளோதான் உட்காந்தாச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கோடா. வயிறு உப்புது. ஐயா அவனை வாந்தி எடுக்கிறான் நண்பர்களே. என்னங்க அது இப்படி ஆயிப்போச்சு? இனி உன் சைடே வர மாட்டேன்டா. யாக்கறக்கா அக்கா என்னக்கா தேடுறீங்க சொல்லுங்கக்கா டெல்மி என்ன ஹெல்ப். அழுகுறாங்க. அவங்களோட ஸ்பைடர் அந்த இதுவை காணுமா நண்பர்களே? நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாங்கல்ல இருக்கான் பார்த்தீங்களா? ஆக்கராக்கா கிட்டேருந்து மறைஞ்சு. ஐயா நண்பர்களே ஆக்கராக்கா கண்ணு தெரில நண்பர்களே. அக்கர் வாட் இஸ் த ஒரு கண்ணில் ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னு வைங்களேன். ஸ்பைடி டவர் பக்கத்தில் தான் இருக்குது ஹாஸ்பிட்டலு. போயிடலாம். வேணாம் இருக்கான். வேணாம் கிட்டே பேசுவோம். வேணாம் வாட் இஸ் யூஆர் டூயிங்? என்ன பேசுனுக்கிற? வாட்ரு ஏதோ கையில் வச்சுன்னுக்குறான். என்னடா பண்ணுற? எல்லாரையும் திட்டுறான் நண்பர்களே அவன். ஐயா என்னதுரா இது நண்பர்களே? இங்கே ஸ்பைடர்மேன் கோபுறான் நண்பர்களே. அது உள்ளேயே போய் வச்சிட்டான் நண்பர்களே அவன். தலையை தொங்க போட்டுன்னு போயிடுக்கிறான் பாருங்களேன். வெக்கமா இல்லை இவனுங்களெல்லாம் என் டவரில் வச்சுக்கின்னு ஒன்றுமே. அயன்மேன் டோனி இங்கே பாருங்க டோனி. இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுகிறானுங்க? டவரை கட்டி வச்சா இவனுங்கெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தினுக்கிறானுங்க. ஓகே ஐயோ நண்பர்களே யாரா இவன்? போய் ஆஃப் பண்ணுறா ஓடுறா நண்பர்களே. இந்த இடமே எனக்கு சரி வராது நண்பர்களே. எல்லாருமே நம்மளுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு பிளான் போடுறானுங்களே. அங்கே பாருங்க வந்து கையை கொடுக்குறான். என்னடா இவன் குஷ்டி தள்ளாடுறான் நண்பர்களே. சரி ஓகே நண்பர்களே போங்கடா நீங்களும் உங்கள் இதுவும் நான் வெளில போகிறேன் போங்கடா. ஓகே நண்பர்களே நம்ம வந்து வெளில வந்தாச்சு. இப்போ தான் ஸ்பைடர்மேன் வந்து பிளாக் ஸ்பைடர்மேனாக ஆக போகிறான். அப்படி எப்படான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சீனும் செகண்ட் சீனும் முடிஞ்சிட்டோம் நண்பர்களே. இந்த பேங்க் சீனும் முடியும், அப்புறமா இந்த சீனும் முடியும். அதுக்கப்புறமா ஸ்பைடர்மேனோட ஒய்ஃபையும் பார்ப்பீங்க, ஸ்பைடர்மேனு பிளாக் ஸ்பைடர்மேனையும் பார்ப்பீங்க. இதோ இருக்குது பார்த்தீங்களா ஸ்பைடி டவரு. இதான் நண்பர்களே ஸ்பைடி டவரு. ஓகே நம்ம இந்த ஃபைட்டை முடிச்சுட்டு போய் பார்ப்போம் ஸ்பைடி டவரு மேலே இருந்து. ஓகேவா நண்பர்களே? ஓகே இப்போ வந்து நம்ம இதை போட்டு தள்ளுருவோம். அவ்வளோதான். அடி 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 தெரிக்க விட வந்தல்லே நம்ம சொன்னா மண்ணே சில்லாயோ. தெரிக்க வந்தல்லே அடி பொலிக்க வந்தல்லே படு 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 அச்சு விடணும் நண்பர்களே இவனுங்களெல்லாம். அவ்வளோதான் ஹீரோ ஸ்கில்லை இது பண்ண சொல்கிறானுங்க போல். ஓகே இந்த பேக் பெல்ட்டி வாங்கிடுவோம். அவ்வளோதான். இப்போ பேக் பெல்ட்டிலேயே அப்படியே போய் பறப்பாம இருங்க. அவ்வளோதான்டா பறந்து போ.
அவ்வளோ நண்பர்களே, இங்கே பறந்து வந்தாச்சு. நம்ம போய் ஸ்பைடி டவர் ஒரு விசிட் விட்டு வந்துடுவோமா? இருங்க, நம்ம போயிட்டு கிட்ட போக முடியல நண்பர்களே. அந்த லொக்கேஷனுக்கு தான் போக சொல்கிறானுங்க, ரொம்ப கஷ்டமாகுது. இதோ பார்த்தீங்களா, குச்சா கூட அந்த லொக்கேஷனுக்கு இட்டுன்னு போகுது. ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்பைடி டவரை பார்க்க முடியல, நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணிட்டு வந்துடுவோம், அப்புறமா வந்து ஸ்பைடி டவரை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இவனுங்களை போட்டு தள்ளணுமா? ஏய், எங்கடா இருக்கிறீங்க? வாடா போடுறா, வாடா வாடா தம்பி, அடி வாங்கின்னு போடா, வாங்கடா. என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரில, என்னை வந்து நோண்டுறீங்க. நானே ஏதோ ஸ்பைடி டவரை கட்டி வச்சுன்னு அந்த பைத்தியக்காரன்கிட்ட கத்திக்கின்னு இருக்கிறேன், அதுக்குள்ளே வந்து என்னை அடிக்க. சாச்சி அயன்மேன், அயன்மேன் நீ வந்து சண்டை போடலாம்லடா இப்போவே. நண்பர்களே, இந்த ஃபைட் சீன் முடிஞ்சோடனே தான் அயன்மேனில் சண்டை போடுவான். இந்த பக்கத்தில் தானே கது இந்த ஸ்பைடி டவரு. இதோ பாருங்கள், என்ட்ரி அடிக்கிறேன்னா. இப்போ என்ட்ரி போனோடனே இங்கே வந்துட்டு நான் உள்ள இவனுங்க எல்லாருமே உட்காந்து நான் அப்படியே உட்காந்துன்னு இருப்பானுங்க, பேக்கா மாதிரி உட்காந்துன்னு இருப்பானுங்க. நான் ஃபைட்டுக்கு போயிடுவேன், பேக்கா மாதிரி உட்காந்துன்னு நண்பர்களே, வெறுப்பாகுது நண்பர்களே. இங்கே தானே இது வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல, பண்ணால் குறைஞ்சா போயிடுவானுங்க இவனுங்க. நண்பர்களே, நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே, இது தப்பு இல்லையா நண்பர்களே? கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகே, தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நண்பர்களே. அது வேறு ஒரு விஷயம், நான் வந்து ஃபைட் பண்ணணும். இப்போது என்னடா சொல்கிறீங்க? ஓ, இதை அப்கிரேடு பண்ணுமா? அப்கிரேடு அந்த இதுவர்கள் நண்பர்களை, அந்த டிவைஸு அதை வந்து நம்ம இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கோம், ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கோம், காசுலாம் இல்லை. சரி, பேங்க்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம், அவ்வளோதான். இப்போ தான் இதோட ரேட்டிங்லாம் கேட்பீங்களா? போங்கடா, நல்லா தான் நண்பர்கள் இருக்குது. ரேட்டிங் வந்து 4.5 கொடுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் வந்து ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும், அதான் எனக்கு தோணுது. அப்புறமா வந்து எதனா இதுவும் வச்சு நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி வச்சுருந்தா, கேமை டெலீட் பண்ணிட்டா கூட மறுபடியும் கண்டினியூ பண்ணுற மாதிரி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, மற்றபடி நல்லா தான் நண்பர்கள் இருக்குது. ஓகே, போட்டு தள்ளுவோம் இவனை. டேய் தம்பி, இங்கே வா, ஆக்கர் அக்கா கிட்டலாம் போகக்கூடாது. அக்கா நீங்கள் வேணா சொல்லுங்கக்கா, நான் வேணா அந்த குண்டனியை நானே போய் அடிக்கிறேன். அக்கா தான் நண்பர்களே ஓடுறாங்க குண்டன் அடிக்க. ஓகே, அக்காவுக்கு தான் அங்கே இருக்கிறான் பார்த்தீங்களா குண்டன். டே என்னடா அவன் ஆளுங்களை தூக்கி போடுற நண்பர்களே, தூக்கி போடுறான் நண்பர்களே அவன். தூக்கி போட்டு என்ன அள்ளிக்கலான்னு பிளான் போடுறியா? ஆக்கர் அக்கா கிட்டே போகாதடா, வாடா. என்ன உனக்கு திமிரு, ஆக்கர் அக்கா கிட்டே போகிற? நண்பர்களே, இவனுங்களை போட்டு தள்ளிட்டா தான் நண்பர்களே எனக்கு நிம்மதி. ஓகே, இருடா, ஆக்கறக்கெல்லாம் சுடக்கூடாதுடா, என்னை பற்றி தெரியும்ல உனக்கு. நண்பர்களே, அவன் மேலே நின்று தூக்கி போட்டுனுக்கிறான் நண்பர்களே, இவன் பைத்தியக்கார பையன். ஓகே, ஹேக்கர் அக்கா இதை அன்லாக் பண்ணி விட்டாங்க. ஹேக்கர் கேள் சொல்கிறாங்க, ஓடு குண்டனை போய் அடித்து இதம்சம் பண்ணு, வயிற்றுல இருக்க காற்றை குறைச்சிட்டு வரேன், நீ டிவியில் பருந்து. நண்பர்களே, இப்போ டிவியை போட்டு விட்ருவாங்க பாருங்களேன், பார்த்தீங்களா? டவராடாச்சு, இது படமாடா பார்க்க வந்தேன், ஃபைட் சீனுக்கு வந்தால் டிவி போட்டு விட்டு அதில் பாருன்றானுங்க பைத்தியக்கார பசங்க. ஆக்கறக்கா அவங்கள அச்சு தொத்திடுவான், நீங்கள் கவலைப்படாமல் வந்துடுங்க. எப்படியா இருந்தாலும் வந்துடும், அது வேற இன்னொரு விஷயம், முட்டுருவான் பாருங்களேன். அவன் ஆக்கறக்காடா. டேய் என்னடா, அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. ஒரே முட்டில் முட்டி தூக்கிட்டான் நண்பர்களே அவன். சரி, ஓகே, மறுபடியும் அவங்ககிட்டயே போய் சண்டைக்கு போகிறேன், மறுபடியும் அசிங்கப்பட்டுன்னு வருவேன். என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு தெரில ஆக்கர்கள். வாட் இஸ் நண்பர்களே, அந்த ஆக்கர் அக்கா ஒரு அடி அச்சதில் அவன் வந்து பாதி எழுத்து குறைஞ்சிச்சு. ஓகே, அங்கே பார்த்தீங்களா அவன் குத்துற காசு வருது. டே ஸ்பைடி, அதை எடுத்துன்னு போயிட்டு உன்னோட அந்த ஸ்பைடி டவருக்கு ஒரு வேலைக்காரங்களை வைடா ப்ளீஸ்ரா, அவனுங்க நாஸ்தி பண்ணுறானுங்கடா அந்த ஸ்பைடி டவரை. போடா டே தம்பி, அந்த காசை அவங்ககிட்ட கேளு. நண்பா, உன்னை நான் அடிக்க மாட்டேன் நண்பா, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தேன்னு வையன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆகிடுவேன் நண்பா அப்படின்னா அவன் தரப்போகிறான். இதை பார்த்தீங்களா, அதை மிஸ்ட்ரி ஸ்பைடர்மேன், இவனை பார்க்க தான் நம்ம போகிறோம் நண்பர்களே. இப்போது அயன்மேன் வந்துட்டான், மிஸ்ட்ரி ஸ்பைடர்மேனை கூட்டா அயன்மேன் வரான், அயன்மேனை கூட்டா இந்த கேட்டு கேள் வருது. கேட்டே வா, உனக்கு 2 போடுறேன் உன்னை, வா இங்கே வா, அடியே வாங்கின்னு போவா, இந்தாங்க வாங்கிக்கோ. கத்தியை வச்சுலாம் அடிக்கக்கூடாது, அண்ணன் எப்படி கையிலே அடிக்கிறேன் அந்த மாதிரி கையிலே அடிக்கணும் நண்பர்களை, கத்தி வச்சு அடிக்குது நண்பரே. அயன்மேன் எங்கடா இருக்க, வாடா. டேய் தம்பி, இவனை வந்து அயன்மேன் வந்து போயிட்டாரு நண்பர்களே, நம்மளுக்கு வெப்பனை கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்த பாட்டில் தான் அவர் வருவார், கேமிங்கோட அடுத்த பாட்டு இல்லை, இந்த ஃபைட்டோட அடுத்த பாட்டில் வருவார். ஓகே நண்பர்களே, இப்போ தான் அயன்மேன் வருவாருன்னு நினைப்போம். இப்போ தான் அயன்மேன் வருவார். ஓகே, இழுத்து விட்டு நிறுத்துவோம் இந்த வண்டியை.
ஓகே நித்தியாச்சு நண்பர்களே, அவ்வளோதான். வந்துட்டார் பார்த்தீங்களா அயன்மேனு, சொன்னேன்ல. யாரா இவனுங்க? டே தம்பிங்களா, அந்த பொண்ணுக்கு அறிவே இல்லாமல் உங்ககிட்ட கொடுத்துட்டு போய்க்குது பாடுறா அந்த மிஷினை. ஓடிட்டான் நண்பர்களே, நம்மளை பார்த்து ஓட்டான். அந்த பொண்ணுக்கு ஆனால் நிஜமாக அறிவே இல்லை நண்பர்களே. அந்த கேட்கலை என்னால் அடிக்க முடியல, அவகிட்ட இருந்தால் நல்லது. இவனுங்கிட்ட குத்து வச்சுக்குது நண்பர்களே அந்த மிஷினை. என்ன பண்ணுறது? இதோ பார்த்தீங்களா இவங்ககிட்டேருந்து எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணிப்போம். அப்டேட்லாம் பண்ண மாட்டோம், இதை வந்து எக்யூப் பண்ணிப்போம். அயன்மேன் வந்து ஒரு மிஷினாக நம்மளுக்கு கண்டுபிடிச்சி தராரு. பரவாயில்ல, நல்லா அயன்மேனாக தான் இருக்கார். ஓகே, நம்ம வந்து இதை அப்கிரேட் பண்ணிப்போம். எக்யூப் அதுதான் நண்பர்களே, எக்யூப் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெயினான டாஸ்க்குக்கு வர போகிறோம். அது என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் பிளாக் ஸ்பைடர்மேனை பார்க்க போகிறோம். பிளாக் ஸ்பைடர்மேன் ஒரு கவுபாய். சொல்கிறேனுங்க பார்த்தீங்களா, இது நான் ஸ்டோரி மூடில் போகிறேன். அந்த காலத்தில் ஸ்பைடர்மேனுன்னு ஒருத்தர் இருந்தான். அவனை ஊரே தேடிக்கிட்டு இருந்தது. 1926ஆம் ஆண்டு அன்னைக்கு நாளையில் 6 மணி கோழி கோணுக்கு முன்னாடியே இருட்டிடுச்சு. சரி ஓகே, இப்போ வந்து இருங்க நண்பர்களே, தொண்டை வலிக்குது, என் வாய்ஸ்லேயே வரேன். யாரா நீங்கள்? வாங்கடா, உங்களை ஃபைட் பண்ணி நான் என்னோடய பெருமை சேர்க்கணும். கமாண்ட்ரா, வாங்கடா அடி வாங்கிட்டு போங்கடா, வாங்கடா. அடிக்காதீங்கடா. அண்ணன் வந்து ஓல்டு ஸ்பைடர்மேன்ரா. நம்ம வந்து நியூ வெர்ஷனுன்னு நண்பர்களே, இது வந்து ஓல்டு வெர்ஷன். ஓகேவா? ஓகே, போட்டு தள்ளி அவ்வளோதான். அன்னைக்கு எல்லாரையுமே அடித்து முடிச்சிட்டேன். ஆனால் இன்னும் என்னை எதிர்க்க நிறைய பேர் வந்தாங்க. அது கூட சேர்ந்து என் பொண்டாட்டியும். வா ஏம்மா அவளை போட்டு தள்ளுமா, அவனை போட்டு தள்ளுமா. நண்பர்களே, அந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்துச்சு. இப்போ நான் வந்து குஷியாக பறக்கிறேன். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். போடு எல்லாரையும் போடு. அவ்வளோதான் நண்பர்களே, எல்லாரையும் அடிச்சு விடுவேன். இப்போ எனர்ஜி வந்துடுச்சுடா. என்ன தைரியம் இருந்தால் வந்து அடிப்பீங்க. ஓகே நண்பர்களே, இவனை வந்து சுட்டு தள்ளிடுவோம். போடு நண்பர்களே, ஜாலியாக இருக்கு நண்பர்களே இது சுடுறது. செத்து போ நண்பர்களே, குரலே மாதிரி. நண்பர்களே, பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் சரிங்க, இப்போ நான் போயிட்டு வரேன், பாய். ஓகே, அந்த பொண்ணு போயிடுச்சு. என்னடா இது குரல்? நண்பர்களே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேது நண்பர்களே. சரி ஓகே, கேவலமாக இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த டாஸ்க்குக்கு போயிடுவோமா? அடுத்த டாஸ்க்கும் பிளாக் ஸ்பைடர்மேன் டாஸ்க்கு தான் போகிறோம். நம்ம இந்த பிளாக் ஸ்பைடர்மேன் ஸ்டோரியை முடிப்போம். ஆனால் ஒரே பார்ட்டில் முடிக்க முடியாது, 2-3 பார்ட் ஆகும் நண்பர்களே. இல்லை, ஒரு பார்ட்டில் முடிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம், எத்தனை பார்ட்டானான்னு பார்ப்போம், போடுவோம். ஓகேவா நண்பர்களே? இப்போ வந்து நம்ம டோரை திறந்து உள்ளே போவோம். உள்ளே போனால் ஸ்டோரி மோடு அங்கே தான் ஆரம்பிக்குது. அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி அந்த காலையில் கூவன கோழியை குழம்பு வச்சு குடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு மிஷின். அந்த மிஷினை பார்க்கலான்னு போனால் அவ்வளோ தங்கம், அது அப்படியே ரத்தத்துலேயே கலந்த மாதிரி இருக்குதுங்க தங்கம், அவ்வளோ தங்கம். இப்போ வந்து இந்தாண்ட சைடு போய் பார்த்தா அதே தங்கம் தான், அது வேறு விஷயம். இப்போ வந்து நம்ம அங்கே போய் பார்க்கணுன்ட்டு ஒரு மூளை இல்லாதவனுங்க சொல்லிட்டானுங்க. இப்போ அங்கே போய் பார்த்தா இன்னும் அதிகமான தங்கம். இதெல்லாம் எங்கடா வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே எனக்கே தோணிடுச்சு. இவ்வளோ தங்கத்தையும் நான் வந்து உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்க சொல்ல ஒரு ஃபோட்டோ ஒன்று தென்படுது. அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த பேங்க் குண்டனும் என்னோடய பொண்டாட்டியும் இருந்தாங்க. அவள் வந்துட்டா. இவள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கெட்டவ. என் வாய்ஸ்லேயே வர நண்பர்களே நான். சரி ஓகே, கிஸ் பண்ண வந்து பத்தியா நண்பர்களே? ஓ மை காட், பிளாக் ஸ்பைடர்மேன் பொண்டாட்டி. நண்பர்களே, சொல்லக்கூட வர மாட்டேதுரா எனக்கு. சரி ஓகே நண்பர்களே, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த கருப்பு ஸ்பைடர்மேனே எதுக்கு இருக்கிறானே தெரில நண்பர்களே. அந்த கருப்பு ஸ்பைடர்மேனை வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னா. சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து மெயின் டாஸ்க்குக்கு வந்துடுவோம். அவன் கிடக்குறான், அவனுக்கு வந்து அஜாக்கிரதை போயிட்டு ஊரை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். முதல்ல அவனை வீட்டை காப்பாற்ற சொல்லணும். சரி ஓகே, இதை வந்து உடச்சி விட்டாச்சு நண்பர்களே. இப்போ அந்த தென்னம்மா ரைட்டுக்கு ஒருத்தருப்பான்ல நெட்டக்குக்கு, அவன் தான் வந்து இப்போது வில்லன். இதை பார்த்தீங்களா, இன்னொரு அந்த பிளாக் ஸ்பைடர்மேன் மிஷின் கொடுத்துருக்கானுங்க. அந்த மிஷினை முடிச்சிட்டா இந்த பிளாக் ஸ்பைடர்மேனை அன்லாக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன்.
தெரியல நண்பர்களே, இன்னும் எத்தனை மிஷின் போகணும். ஸ்டோரி ரொம்ப பெருசு தான் நண்பர்களே எனக்கு தெரிஞ்சு. ஆனால் வந்து 3 மிஷின் தான் முடிக்கிறோம். எவ்வளோ இருக்க போது தெரில, பார்த்துக்கலாம். ஒரு வீரன் இந்த மாதிரி சமயத்தில் என்ன தெரியுமா சொல்லுவான், பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வேறு வழி இல்லை, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த சைடு போயிடுவோம். ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. இது என்ன இடம் நண்பர்களே? 1926 ஒரு பேங்க்குன்னு ஒன்று இருந்தது. அந்த பேங்க்குக்கு நான் போனேன். அந்த பேங்க்குக்கு போயிட்டு, டேய் உனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், ஜாலி பிளாக் ஸ்பைடர்மேன் பொண்டாட்டிக்கு நான் நெக்லஸ் வாங்கிட்டேன், உன்னை நான் சாவடிக்க போகிறேன்டா பிளாக் ஸ்பைடர்மேன் அப்படின்றான். டேய் என்னடா இது ஸ்டோரி நண்பர்களே? டேய் சிரிக்கிறானி வெக்கமா இல்ல நண்பர்களே? நம்ம சிரிக்கக்கூடாது நண்பர்களே, ஆனால் சிரிப்பு தான் வருது. சரி ஓகே, நம்ம வந்து சிரிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த கேரக்டர் ஆடுறோம். இந்த கேரக்டர் வந்து சோகத்தில் தான் இருப்பான், ஆனாலும் சோகத்தில் இருப்போம். ஓகேவா நண்பர்களே? சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்களாம் என்ன கேசரி சாப்பிட்றாங்கன்னு நினச்சிங்களா? ஆனால் அடக்க முடியலடா, சிரிப்பு அடக்க முடியலடா. சரி ஓகே நண்பர்களே, இந்த குண்டை வந்து இப்போ நம்ம போட்டு தள்ளுருவோம். அவ்வளோதான், அடி 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 கடிஷ். நண்பர்களே, குண்டை டபுள் ஆயிட்டான் நண்பர்களே. துரோகம் துரோகம் துரோகம். ஐய் மை சொல்லக்கூட வாய் வர மாட்டுது. சரி ஓகே நண்பர்களே, மை ஓய் அப்படி சொல்ல வந்தேன், வாய் வர மாட்டுது. சரி ஓகே, WIFE சொல்ல வந்தேன், விடுங்க. இந்த பொண்ணை வந்து நான் திருந்திட்டேனா, நான் அவனோட இது லவர் கிடையாது, நான் வந்து உன்னோட லவர் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சண்டை போட்டுது. ஆனால் அவளுக்கு அவன் உனக்கு வாங்கி வைக்கல நெக்லஸ் எதுக்கடி எடுத்து போட்டேன், வாய் வேற குளருது நண்பர்களே. எதுக்கு பாய் சொல்லுது நண்பர்களே, இந்த நெக்லஸ் எனக்கு அழகாக இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஏய் எதுக்கு எடுத்துன்னு போனேன் நண்பர்களே? இவனை ஏமாத்திட்டு போயிடுச்சு. என் தெய்வத்துக்கே மாறு விஷமா டும் 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 டும். நண்பர்களே, இப்போதான் எனக்கு புரியுது. பார்த்தீங்களா மியூசியமில் அந்த கன் இருக்கு நண்பர்களே? என்ன ஸ்டோரி தெரியுதா நண்பர்களே? என்ன ஸ்டோரினா, இப்போ வந்து அவனோட ஒய்ஃப் வந்து போயிடுச்சுல நண்பர்களே, இவன் வந்து தனிமையில் ஆயிட்டான். நீ என்ன சந்தேகப்பட்டுட்டு இல்லடா, நான் போயிட்டு நீனா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் எடுத்துன்னு போயிடுச்சுல நண்பர்களே. அவனோட ஒய்ஃபுக்காக கடைசியாக அந்த நெக்லஸை வந்து அவன் கொடுத்துருக்கான் போல். அந்த திருட்டு பள்ளியை இவன் எடுத்துக்கினான் நண்பர்களே. அந்த கன்னை வச்சிட்டான்ல அங்கே, அதனால் அந்த திருட்டு பள்ளியை அவன் எடுத்துக்கிட்டான். அந்த கன்னை வச்சு கன்ஃபார்ம் பண்ணதில் இந்த பிளாக் ஸ்பைடர்மேன் தான், கவுபாய் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க போல் நண்பர்களே. இந்த பிளாக் ஸ்பைடர்மேன் கவுபாய் தான் இப்போ வந்து எதுவும் பாவம் நண்பர்களே. ஏமாந்துக்கிட்டே இருக்கியேடா அப்படிதான் நண்பர்களே இருக்குது. சரி ஓகே நண்பர்களே, இதோட இந்த கேம் பிளே வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. இப்போ நான் போயிட்டு வரேன். பாய் 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 பாய்.